வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த புளிக்குழம்புக்கும் காரக்குழம்புக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த புளிக்குழம்பு வந்து தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதே காரக்குழம்புனா தேங்காய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த புளிக்குழம்பு இன்றைக்கி வச்சாலும் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வாழைக்காய் சிப்ஸு, இந்த புளிக்குழம்போட இந்த வாழைக்காய் சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் இந்த வாழைக்காய் சிப்ஸும் எப்படி ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக பண்ணுறது சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 150 கிராம், புளி ஒரு லெமன் சைஸ், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பூண்டு 15லேருந்து 20 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போது இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி வதக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குழம்புல டேரெக்டாக போட்டுனா வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசு தன்மை வந்து குழம்போட டெக்ஸ்டர் கரெக்டாக வராது. அதனால் இந்த வெண்டைக்காவை வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெண்டைக்காவை எந்த அளவுக்கு வதக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது 50 to 60% அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு குழம்பு கிடைக்கும். இப்போது இந்த வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெண்டைக்காயோட கலரும் க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். சில பேர் குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் கலரும் தெரியாது, பார்க்கும்போது நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் அதே மஞ்சட்டில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம், பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக அதிகமாக போட்டிருப்பேன், அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த முழு பூண்டும் 15லேருந்து 20 நம்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தவறு எதுவுமே இல்லை. இந்த வெங்காயம் இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அதிகபட்சம் ஒரு 30 to 40% வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக குழம்புத்தூள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக மிளகாத்தூளும் தனித்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி குழம்புத்தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புத்தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குழம்புத்தூள் இல்லாதவங்க நீங்கள் மிளகாத்தூளும் தனித்தூளும் போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண உடனே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவுக்கு உப்பு இருந்தால் தான் புளிக்குழம்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்படின்னா புளியோட அளவு அதிகமாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த புளிக்குழம்பு பண்ணும்போது நல்லா அதிகமான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொதிக்க கொதிக்க அந்த டேஸ்ட் நல்லா கூடும். எப்பயுமே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணி வெந்த பிறகு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நீங்கள் எப்பவுமே வீட்டில் புளிக்குழம்பு பண்ணும்போது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அருமையான ரெசிபி தான் இந்த புளிக்குழம்பு. இப்போ உங்களுக்கு இந்த புளிக்குழம்பு எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கும். இப்போ கொதிச்ச பிறகு கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு ஏற்கனவே வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெண்டைக்காவும் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி புளிக்குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணி முடித்த பிறகு அன்றைக்கே சாப்பிட்றதோட அடுத்த நாளோ இல்லை அதுக்கு 2 நாள் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம்
கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. இதோட வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காய் சிப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காவை நல்லா பீல் பண்ணுறேங்க. அதாவது மேலே இருக்க தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு வைங்க. அப்படியே வச்சா கலர் மாறிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் பஜ்ஜி சீவிர ஸ்லைசர் இருக்குல்ல, அந்த ஸ்லைசரில் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் அந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்லைஸில் வச்சு நல்லா தின் ஸ்லைஸாக பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தின்னாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்துருங்க. 1-2 உடைய ஆரம்பிக்கும், அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நடுப்பகுதி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த வாழைக்காவை கட் பண்ணதை அப்படியே தண்ணியில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள். எதுக்காக அந்த மஞ்சத்தூள் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழைக்காவை நீங்கள் டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் கலர் வராது. அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ண அந்த வாழைக்காவை எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் ஊருட்ட சொல்லி அப்படியே விட்டுறோம். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோஷ் கலர் இருக்கும் அந்த வாழைக்காய் மேலே. நம்ம அந்த தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே மெதுவாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் புளியும் போது ரொம்ப அழுத்தி புளிஞ்சிங்கன்னா அந்த வாழைக்காய் உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு 1 by 1 இந்த மாதிரி எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 1 by 1 போட்டு அழகாக ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் உப்பு வாட்டர், அந்த உப்பு வாட்டரை இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சால்ட் ஈவனாக எல்லா இடத்துலையும் போகும். அதுக்கு பிறகு இந்த வாழைக்காய் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வாழைக்காயில் ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்கும், ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாழைக்காய் வெந்துச்சா சொல்லி எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் சூடு ஆறின பிறகு சாப்பிட்லாம். என்னங்க எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். இந்த புளிக்குழம்பு ரொம்ப சிம்பிள் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு பர்டிகுலராக அந்த குழம்பு தூள் ரொம்ப முக்கியம். அந்த குழம்பு தூள் எப்படி பண்ண சொல்லி நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழம்பு தூளும் போட்ட பிறகு அந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா அப்புறம் அந்த புளிக்குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி புளிக்குழம்பு வந்து அன்றைக்கே சாப்பிடாம ஒரு 2 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரபாதமான ஒரு ரெசிபி தான் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதே மாதிரி தான் இந்த வாழைக்காய் சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye-bye. Take care.